Hello friends, welcome to Learners Factory. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Flightradar24 னா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்க Learners Factory சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இப்போ நீங்க Flightradar24 அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா Flightradar24 அப்படிங்கறது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். கூகுள்ல போய்ட்டு நீங்க Flightradar24 அப்படி டைப் பண்ணுங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Flightradar24 அப்படிங்கற வெப்சைட். இப்போ friends Flightradar24 அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படினா Flightradar24 is a Swedish internet-based service that shows real-time commercial aircraft flight tracking information on a map. It includes flight tracking information, origins and destinations, flight numbers, aircraft positions, altitudes, headings and speeds. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா it can also show the time-lapse replays of previous tracks and historical flight data by airline, aircraft type, area, airport. So friends, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஃப்ளைட் ட்ராக்கிங் சிஸ்டம் தான். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் ரேடார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர்க்ராஃப்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் ஃப்ளைட் நம்பர்ஸு, ஏர்க்ராஃப்ட் டைப்பு, பொசிஷன்ஸு, ஆல்டிடியூட்ஸு, ஹெட்டிங்ஸு அண்ட் ஸ்பீடு எல்லாமே வந்து நமக்கு இந்த Flightradar24 பார்க்க முடியும். இது நிச்சயமாக ஒரு லைவ் ஃப்ளைட் ட்ராக்கிங் வெப்சைட். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ போய் சேருவாங்க, எப்போ வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த Flightradar24.comல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கூகுள் Flightradar24 அப்படின்னு டைப் பண்ணோன்னா வரக்கூடிய இந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம Flightradar24.com அந்த வெப்சைட்குள்ளே போக முடியும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Flightradar24.com வெப்சைட்னுடைய ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊர் வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நான் வந்துட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணோன்னே டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதனுடைய கோடெல்லாம் இங்கே வந்துட்டு இங்கே காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜோன் வந்து காட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து +5:30 UTC, இது வந்து குளோபல் டைம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்னுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து கோயம்புத்தூருக்கு மேலே ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஜஸ்ட் அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃப்ளைட் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்துட்டு ஸ்டார்டிங் டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொச்சி, அப்புறம் அரைவிங் டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டைமிங் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. எஸ்டிமேட்டட் அரைவல் டைம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஏர்க்ராஃப்ட் டைப் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளைட் வந்து போகுது, அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொச்சி டு மும்பை போகுது. இந்த ஃப்ளைட்டோட டைமிங்ஸும் வந்து ஷெட்யூல், எஸ்டிமேட்டட் அரைவல் டைம் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஏர்க்ராஃப்ட் டைப் இதில் போட்டிருக்காங்க, ஏர்பஸ். இந்த மாதிரியான ஒரு நல்ல தகவல்களை நம்ம இதில் வந்துட்டு இந்த Flightradar24.com வந்து நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் இந்த மேப்பை கிராப் பண்ணுறப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏர்போர்ட்டாக நீங்கள் போய் இதை வந்துட்டு பார்க்க முடியும். அதே சமயம் இந்த இதில் பறந்துட்டுருக்கிற ஃப்ளைட்ஸையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஜூம் இன் கொடுத்து நீங்கள் போய் பார்க்க முடியும், ஜூம் அவுட் கொடுத்தும் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஜூம் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு நம்ம அட் ப்ரெசென்ட் வந்து பறந்துட்டுருக்கிற எல்லா ஃப்ளைட்ஸையும் நீங்கள் இதில் வந்து பார்க்க முடியும். நான் இப்போ வந்து நல்லா ஜூம் அவுட் கொடுக்குறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளவு ஃப்ளைட்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் வந்துட்டு ஃப்ளையிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வியூவாக வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏஷியாலே வந்துட்டு எவ்வளோ ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் Flightradar24.com நமக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளைட் டைமிங்ஸு, ஷெட்யூல்ஸு, அப்புறம் ஃப்ளைட் பொசிஷன்ஸு, அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய ஆல்டிடியூடு எல்லாமே நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு வெப்சைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.